பை பர்த் வந்து யாருமே எதுலையுமே அப்படியே போய் எக்ஸ்பர்ட் ஆகிறது இல்லைங்க. எல்லாருமே வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தடுமாறி கற்றுக்கிட்டு தெரிஞ்சுட்டு தான் ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறோம். வெல்கம் பேக் டு நவடேஸ். நான் உங்கள் சீனி. நீங்கள் எந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடியில் வந்து வேலை வாங்கணுமா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறேன்னா, ஐடியில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஐடியில் வந்து எப்படி என்ட்ரி லெவல் ஜாப் வாங்குறதுன்னு ஒரு 5 ஸ்டெப்ஸோடு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஐடியில் வந்து வேலை வாங்க முடியும். அது என்ன 5 ஸ்டெப்ஸ்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியில் வேலை வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு எது ஷூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். ஐடியில் வந்து வெறும் கோடிங் மட்டுமே வந்து ஒரு ரோல் கிடையாது. ஐடியில் வந்து நிறைய ரோல்ஸ் இருக்குது. அந்த ரோல்ஸ் என்னென்ன, அந்த பொசிஷன்ஸ் என்னென்ன நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன படத்தில் பார்க்குற உட்காந்து கூட அது மட்டுமே கிடையாது. டெவலப்மெண்ட் மட்டுமே கிடையாது. டெவலப்மெண்ட் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கு, சப்போர்ட்டு, அட்மின் ரோல், இது மாதிரி நிறைய இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் உட்காந்து கூகுள் பண்ணி என்னென்ன ரோல்ஸ் இருக்குது ஐடியில், அந்த ரோல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து அந்த ரோல்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதை நம்ம எடுத்தால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, அது நம்ம லைஃப் லாங் அது நமக்கு கெரியர் வந்து கொண்டு போகாதா, அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு அகைன் எந்த ரோல் வந்து நமக்கு ஷூட் ஆகும், எந்த ரோல் எடுத்தால் நமக்கு நல்லா வந்து ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ரோல்ஸ் வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி அதில் நமக்கு எது வந்து ஷூட் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் ஒன்று. நம்ம என்ன பார்த்தோம்னா, எந்த ரோல் நமக்கு ஷூட் ஆகுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். செகண்ட் நம்ம என்ன பார்க்கணும், அந்த ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமாக டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அதை எப்படி நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதை எப்படி நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணணும். எப்படின்னா, என்னென்ன வந்து சோர்சஸ் இருக்குது பைத்தான் படிக்கிறதுக்கு, பைத்தான் படிக்கணும்னா அது என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, அது என்னெல்லாம் படித்தா வந்து ஒரு இன்டர்வியூ போய் நம்மளால் அதை பற்றி பேசி அதுக்கு அவங்க கேட்குற கொஸ்டின் நம்மளை ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லி பைத்தானா ஃபஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன கண்டென்ட் சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, அதுக்கான சோர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. யூடியூப் சேனலோ, கோர்ஸரா, உடுமி, இது மாதிரி நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி படித்து நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3, நம்ம வந்து என்ன ரோல் நம்ம வந்து டிசைட் பண்ணியாச்சு, அந்த ஸ்கில்லை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணியாச்சு. தேர்ட், ரெஸ்யூம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ரெஸ்யூம் வந்து நம்ம பில்ட் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கலாம், நான் ஆல்ரெடி அது ஒர்க் பண்ணியிருக்கேன், இது ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை பற்றி போடணுமா போடக்கூடாதா, நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஐடி இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல் இருந்திருப்பீங்க, இல்லை எதனா வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி எதனா ரோல் பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸல் சீட் அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாமே கண்டிப்பாக ஐடிலையும் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்கில். அண்ட் நம்ம டெவலப்பாக இருந்தாலுமே எல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நீங்கள் போடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரம் மாஸ்டராக இருந்திருக்கேன், இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், நீங்கள் எக்ஸலில் எதனா டூல் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் எக்ஸல் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் எக்ஸலில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த மாதிரி எக்ஸல் நிறைய ஆட்டோமேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலாம். இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அலாங் வித் தட், எந்த ஸ்கில்லோடு நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே போக போகிறீங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்தோம். அது நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமில் என்னென்ன எதனா சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் எதனா பண்ணீங்களா, நீங்கள் படிக்கும்போது இல்லை எதனா சர்டிஃபிகேஷன் போடுறீங்களோ அதையும் நீங்கள் போடலாம். இதோடு சேர்த்து உங்களோட ப்ளேயர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ணதோ இல்லை எதனா மேனேஜ்மெண்ட் கோர்ஸோ அதை பற்றி நீங்கள் போடலாம். ஸ்டெப் 4, நம்ம ரோல் டிசைட் பண்ணியாச்சு, ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணியாச்சு, ரெஸ்யூமை பில்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4, நம்ம யாரும் இந்த உலகத்துக்கு காட்டணும். அது எப்படின்னா வந்து இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வெளியுறதுக்கு காட்டணும். அது நீங்கள் எப்படி காட்டலாம்னா, லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் டு எண்ட், நீங்கள் எங்கே படிச்சிங்க, உங்களோட எஜுகேஷன் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன பிரான்ச்சில் படிச்சிங்க, எந்த இயரில் படிச்சிங்க, நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன ஸ்கில் பில்ட் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எந்த கம்பெனி ஜம்ப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்கள் டெக் ஸ்கில்லோட லெவல்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான பிராண்ட். இப்போது உங்களை போய் ஒருத்தர் பார்க்கும்போது, ஓகே பார்ப்பா இவங்க இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதை பப்ளிக்காக போட்டு நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் வந்து பில்ட் ஆகும். இப்போது யாருன்னா வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தா தெரியும், ஓ இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லி உங்களை இம்ப்ரெஷன் வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா, இன்கேஸ் யாரும் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து பார்க்குறாங்க லிங்க்டின்ல, அவங்க கம்பெனியில் வந்து எதனா ஓப்பனிங்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, இது மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து ஓப்பனிங் இருக்குது, நாங்கள் இது மாதிரி சர்டிஃபிகேஷன் முடிச்சு மட்டும் எதிர்பார்க்க சொல்லி அவங்க, இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி லிங்க்டின்ல வந்து உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இதான் வந்து ஸ்டெப் 4. ஃபைனல் ஸ்டெப், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம ரோலை டிசைட் பண்ணிட்டோம், ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டோம், ரெஸ்யூமை பில்ட் பண்ணிட்டோம், லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்டெப் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது தான்.
ஸோ ஜாபுக்கு அப்ளை பண்ண சொல்லும்போது நீங்கள் எதாவது ஜாப் வந்து நீங்கள் ஆட் பார்க்குறீங்க நாக்குவிலோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லை யாரும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படித்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளோட ஸ்கில்லு நம்ம என்ன டெவலப் பண்ணிருக்கோம் அது ஷூட் ஆகுதா இல்லை ஷூட் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் அது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நான் ப்ரியராக இது முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இருக்கேன், நான் வந்து தனியாக ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்க நான் வந்து பண்ணுவேன், நான் என்னையும் ப்ரூஃப் பண்ணுவேன். அலாங் வித் தட் நீங்கள் எதனா சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஆடட் அட்வான்டேஜ். பிகாஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்புக்கு நீங்கள் போகிறப்ப ஐடியில் ப்ளஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அது ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் 10 பேரில் ஒருத்தர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து அதுக்கான கரெக்டான பொசிஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும், நீங்கள் எந்த டொமைனில் வருங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் வருங்க, கண்டிப்பாக ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ஐடியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஐடியில் கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் நமக்கு. பாய் ஃப்ரம் நவடேஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.